அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டொமேட்டோ கிச்சடி, அதுக்கு 2 சட்னி. ஒன்று வந்து வேர்க்கடலையும் தேங்காய் வச்ச சட்னி, இன்னொன்று வந்து சீரக சட்னி. ரொம்ப பிரமாதமாக இருக்கும், பண்ணி பாருங்கள். அது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது நல்லா ஈரமெல்லாம் போனதும் ஒரு கப்பு கோதுமை ரவை, இந்த சம்பா கோதுமை ரவை, இந்த ரவையை போட்டு நல்லா நீங்கள் வறுத்துக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்தால் போகிறோம். அப்பயே நல்லா வாசனையாக இருக்கும் அது. இப்போ அது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து அதே கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 15 முந்திரி போட்டிருக்கேன். அந்த முந்திரியை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். அது ஒரு 200 கிராம் இருக்கும். அதை போட்டு அதோட கூட ஒரு 2 பச்சை மிளகாயை போட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கலர் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இதில் 2 தேஜ் பத்தான்னு பிரிஞ்சி இலை, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்னு இஞ்சி துருவல் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். 100 கிராம் காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது வரைக்கும் ஒரு மசாலா, தக்காளி மசாலா அரைச்சிக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ வதக்கின காய்கறியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கினதான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு தான் நம்ம ரவை எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப்பு தண்ணி, ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி. இதாவது இந்த கோதுமை ரவைங்கிறதுனால, நான் வெள்ளை ரவைன்னா அதுக்கு வேறு தண்ணி. இப்போ மேலே கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த 2 கப்பு தண்ணியை அளந்து ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துருங்க. பார்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி விட்டுருங்க. கொஞ்சம் மேலே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த வேர்க்கடலை சட்னியை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து கொப்பரை தேங்காய் அரை முடி எடுத்திருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 சாம்பார் வெங்காயம், ஒரு பிடி வேர்க்கடலை, ஒரு பிடி உடச்ச கடலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதாங்க எடுத்திருக்கேன். இதை வந்து தேவையான அளவு புளி வச்சு இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த சம்பா கோதுமை ரவை, அதை இதில் இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒன்றும் இது கட்டியெல்லாம் பிடிக்காது, நம்ம அப்படியே இதை போட்டுக்கலாம். கட்டியே பிடிக்காது இதில். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கூட நம்ம பார்த்துக்கலாம் உப்பெல்லாம் இருக்கான்னு. ஏன்னா இப்போ ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா சுருண்டு இந்த மாதிரி உதிரியாக ஒரு கிச்சடி நமக்கு அருமையான வாசனையில் சரியான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இதுக்கு மேலே நீங்கள் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ சட்னியை நான் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ சட்னியை சேர்த்துக்கலாம். இது தண்ணி சட்னி தான். நம்ம சீரக சட்னி தான் கெட்டியாக இருக்கும். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை தாளிக்க வேண்டாம், இதை வதக்கவும் வேண்டாம், இதை தாளிக்கவும் வேண்டாம். அப்படியே அரைச்சோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் இந்த கிச்சடியை போட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சட்னியை சுற்றி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த கிச்சடியை சாப்பிட்ணும். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். யாருமே வேண்டான்னு ஓட மாட்டாங்க, எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க, இப்போ சீரக சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெயில் 1.5 கைப்பிடி அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா செவக்கு வரட்டும். நல்லா செவந்து வந்ததும்
இந்த 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 மாதிரி கரண்டி போட்டு இதை நல்லா ஒரே அளவாக சேவக்கணும். ஒரு பக்கம் கருப்பு, ஒரு பக்கம் வெள்ளை, ஒரு பக்கம் சிவப்பாக இருக்கக்கூடாது. ஒரே அளவாக இதை செவக்க வைக்கணும். செவச்சு வச்சு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பூண்டு பல், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 8 பச்சை மிளகா சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் 1.5 ஸ்பூன் சீரகம் இதில் சேர்க்க போகிறோம். இந்த சீரக ஃப்ளேவரோடு இந்த சட்னி அவ்வளோ ருசியாக இருக்கும். அதில் ஒரு சின்ன புளியாங்கொட்டை அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் இப்போது பெருங்காயம், அதில் கட்டி பெருங்காயம் நல்லா வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுவும் தாளிக்காமையே நல்லாயிருக்கும். சரி, ஒன்று தாளித்து ஒன்று தாளிக்காமல் இருக்கட்டுமேனு நான் இதை கொஞ்சம் தாளித்தேன். கொஞ்சம் கடுகு உளுந்து சேர்த்து இதை நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து இந்த சட்னியில் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டான சட்னி, நல்லாயிருக்கும். நல்ல ஜீரணத்துக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற தோழியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப அருமையான இந்த சட்னியும் இந்த கிச்சடியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃபன் திடீர்னு பண்ணும்போது ஒரு டிஃபன் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. 2 சட்னி முடிஞ்சிருச்சு, கிச்சடி முடிஞ்சிருச்சு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.